ரெண்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சிடறோம். ஹெட் ஸ்டாக்குள்ளே ப்ளஸ் மைனஸ் இன்டூ டிவைட் பட்டன் வச்சிடறோம். இதுக்கு மாதிரி பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம ரெண்டு பண்ணோம். ஒன்று என்ன ஆகும், அலர்ட் ஆகும். இன்னொன்று டெக்ஸ்ட்டில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். இந்த டைம் நம்ம சிஎல் பண்ண போகிறோம். இவ்வளவு தான். அப்படியே எங்கூடயே சொல்லிகிட்டே வரது ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ரெண்டு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் வேணால் அதை மாற்றிக்கலாம். இப்போது நாம் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இன்டூ டிவைட் 4 பட்டன் வைக்கணும். வச்சுருவோமா? இது வந்து ப்ளஸ்ஸு. அப்படியே காப்பி பண்ணி, இல்லை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ்ஸுக்கான கால்குலேஷனை போட்டு விட்டுலாமா உள்ள? ரொம்ப ஈஸி தானே. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். நம்ம வந்து இப்போது ஆட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம்? இல்லை, நீங்களாம் சொல்லாதீங்க, மிச்சவங்க சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன டைப் பண்ண ஆரம்பிக்கணும்? ஏதோ ஒன்று பண்ணும்ல, உங்களுக்கு என்ன தோணுது? எங்கே ஆரம்பிக்கலான்னு தோணுது? இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஆட் ஆகி ஆன்சர் இங்கே வரணும். ஓகே, அதில் வந்து நீங்கள் வந்து இதை மோஸ்ட்லி இது சிஎல் பண்ணணும். ஓகே, சிஎல் போட்டுடலாம். ஓகே, சிஎல் போட்டால் இங்கே வரும். இவ்வளோ தான். இப்படி தான் யோசிக்கணும். இங்கே வரணுன்னா நம்ம சிஎல் போடணுன்ட்டு யோசிச்சில்ல. ஃபஸ்ட் ஸ்டெப் வெரி குட் ஸ்டெப். ஓகே, இனி அடுத்தது இனியும் சொல்லக்கூடாது, வேறு யாராவது சொல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நல்லா பாருங்கள். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ரெண்டு ஆட் ஆகி ஆன்சர் அண்ட் டிஸ்பிளே ஆகணும். அப்போ என்ன பண்ணும்? யார் அந்த V1 + V2? வெரி குட். எங்கே போடுறது? சிஎல்குள்ளே V1 + V2. ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? இதில் பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ஆன்சர் வரும்ன்ட்டு. கிடையாது. என்ன வருது? 1 2. ஞாபகம் வருகிறதா? என்ன ஆச்சுன்னு ஞாபகம் வருதா? ஓகே, இப்போ நீயும் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ சொன்னது வெரி கரெக்டான ஸ்டெப். அது தப்பான ஸ்டெப் கிடையாது. திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு கோட். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும். இனி அடுத்தது வேறு யாராவது எனக்கு சொல்லுங்கள். இப்போ எப்படி இதை வந்து 12ன்னு வராமல் 3ன்னு வர வைப்பீங்க? வெரி குட். எதை இன்ட்டில் மாற்றணும்? ஞாபகம் இருக்கா? இன்ட்டுக்குள்ளே இது அனுப்பிச்சோம்னா இது நம்பராக மாறி வந்துடும். ஞாபகம் இருக்கா? டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது வந்து நம்பராக மாறும். இதை நம்ம பண்ணோம்ல. அதே மாதிரி V2 மாற்றணும். அவ்வளோதான்டா, முடிச்சாச்சுரா. இப்போ ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ என்ன பண்ணுன்னா, இதுவும் இன்ட்டாக இருக்குது, இதுவும் இன்ட்டாக இருக்கா, அதனால வரமாட்டேங்குது. ரெண்டுமே இன்ட்டாக இருக்கிறனால ஆன்சர் இன்டீஜராக தானே இருக்கும். ஆனால் சிஎல் என்ன பண்ணும்? சிஎல் வந்து ஸ்ட்ரிங்கை தான் வாங்கி பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இது ரெண்டும் இன்டீஜராக இருக்குது. இப்போ எனக்கு வேறு யாராவது சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணணும்? கரெக்டாக தான் சொல்கிறேன், சொல்லு. நீ என்ன சொல்ல வரீன்னா, இந்த டபுள் கோட் போட்டு ஸ்லாஷ் போட்டு இதை தானே சொல்கிற? இதுக்குள்ளே போட்டால் வந்துருன்னு சொல்கிற. கரெக்டாக தப்பா? இதுதானே சொல்ல வர? இப்போ என்ன ப்ராப்ளம் வருது தெரியுமா? நீங்கள் வந்து இன்ட்டுக்குள்ளே ஒரு நம்பரை மட்டும்தான் கொடுக்கணும், ஏபிசிடி கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது சம்டைம்ஸ். கரெக்டாக? இப்போ அதுதான் வந்து எரராக வருது. இப்போ நீங்கள் வந்து 1ஐயும் 2ஐயும் சேர்த்த சொன்னீங்கன்னா நான் 1 + 2 பண்ணிடுறேன். ஆனால் அதுவே நீங்கள் 1A 2ன்னு கொடுத்தீங்கன்னா 1Aவை நான் எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கள். நீங்களே பதில் சொல்லக்கூடாது, மிச்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா யோசிங்க. என்னது? இல்லை, இது ஒரு நல்ல ஐடியா தான். இதுவும் பண்ணலாம். நீ வந்து ப்ரோக்ராமர் ஆனதுக்கப்புறம் இதை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? பட் வாட் யூ செட் இஸ் ரைட். இங்கே வந்து நம்பர் பேட் போட்டோம்னா நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். ஆனால் அதில் எக்ஸ்டர்னல் கீபோர்டு கனெக்ட் பண்ணி டைப் பண்ணிடலாம்ல. நல்ல ஐடியா தான். யார் சொன்னது இதை? இரு கமெண்ட்ரு. நீ சொல்லு. நீ ஆன் சேஞ்சு தானே சொன்னேன். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறா? ஒரு கொஷன் ஞாபகம் இருக்கா? ஆன் சேஞ்ச் போட்டு நம்ம நம்பரை மட்டும் தான் டைப் பண்ண முடியுங்கிற மாதிரி பண்ணோம். அப்படி பண்ணிட்டா இங்கே நம்பர் மட்டும் தானே டைப்பே ஆகும். அப்போ நீங்கள் வேறு எதையும் டைப்பே பண்ண முடியாதுல்ல. இப்படி சொல்கிறா. தட் இஸ் வெரி பர்ஃபெக்ட் ஆன்சர். இன்னொருத்தர் சொன்ன ஆன்சர் என்ன? நீ சொல்லு. இது தப்பாக வந்தால் 0 போடலாம். நம்ம ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கா? டபுள் கொஷன் மார்க் போட்டு 0 போடுவோம். இப்படி போட்டால் அதில் வந்து நம்ம எதாவது தப்பாக கொடுத்துட்டோம்னா இது நல்லா மாறினா அது 0 எடுத்துக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அதை இந்த இடத்துல வச்சிடலாம். பட் அவள் சொன்னதும் 100% கரெக்டானது தான். நீ சொன்னதும். உன் பேர் என்ன? கனிகாஷி சொன்னதும் 100% கரெக்ட் தான். அந்த மாதிரி பண்ணாலும் இட் வில் பர்ஃபெக்ட்லி ஒர்க் அவுட். ஸோ இப்போ வந்து மைனஸ்க்கு பண்ணுறப்ப நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியே பண்ணலாம்.
ஆனால் இருந்தாலும் நான் அதை பண்ண மாட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து டெலீட் பண்ணி விட்டுறேன். எனக்கு வந்து இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொருத்தராக சொல்ல போகிறீங்க. யார் முதல்ல சொல்கிறீங்க? கை தூக்குங்க. நீங்களாவே சொல்ல போகிறீங்க மைனஸ்க்கு என்ன பண்ணணுன்ட்டு. இந்த டோட்டல் கோட் இப்போ நான் எழுதுன மொத்த கோடையும் சொல்ல போகிறீங்க. கமான், ஐ வாண்ட் சம் ஒன். நீ கிடையாது, நீ சொல்லிடுறியா? ஓகே, ட்ரை பண்ணு. பட்டன் கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம இந்த மாதிரி மட்டும் போட்டுக்கணும். இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டால் தான் இதுக்குள்ளே வரதான் அந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு வருது. ஓகே, இங்கே என்ன பண்ண போகிறோம்? யோசி, அதுக்குள்ளே என்ன நடக்கணும்னு முதல்ல யோசி. நீ என்ன பண்ணுறேன்னா உனக்கு பார்த்ததில் என்ன ஞாபகம் இருக்கோ அதை அப்படியே சொல்ல ட்ரை பண்ணுற. அப்படி பண்ணாத. நீ மறுபடியும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணு. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன? ஆமாம். அப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் ஆகணும்னா நீ என்ன பண்ணுவ? கொடுத்து என்ன பண்ணுவேன்? அதை முதல்ல பண்ணிடு. V1 - V2 கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்கள் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க. டைப் பண்ணுறப்பே கரெக்டாக டைப் பண்ண நினைக்கிறீங்க. அப்படிலாம் யாருனாலையும் பண்ண முடியாது. என்னால் கூட அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி உங்களுக்கு டைப் பண்ணணும் அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக பண்ணல. ஒரு ப்ரோக்ராமராக நானே அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். நானே இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவேன். அப்படி தான் நம்ம மூளைனால யோசிக்க முடியும். எடுத்தோடனே நம்மளால் வந்து ஒரு ஏரோப்ளேனை செஞ்சிட முடியாது. அந்த இதில் சொல்லுவான்ல, முதல்ல வந்து ஒரு பாத்ரூமை கட்டு, அதுக்கப்புறம் பெரிய பில்டிங் கட்டலான்ட்டு. அது படத்தில் என்ன தான் நேராக பெரிய பில்டிங் கட்டினாலும் நிஜத்தில் அது பாசிபிள் இல்லை. முதல்ல ஒரு சின்ன குடிசை கட்டினா அப்புறம் சின்ன இதை கட்டணும். அதில் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போக முடியும். அப்படியே பெரிய பில்டிங்கே கட்டினாலும் முதல்ல ஃபவுண்டேஷனை போடணும், அதுக்கப்புறம் கம்பி கட்டணும், அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட் ஊற்றணும். அப்படி தான் கட்ட முடியும். ஓகே, இப்போது இதுவாகவே எரர்லேயே நமக்கு சொல்லிடும் என்ன பிரச்சனைன்னு. 2 ஸ்ட்ரிங்கை மைனஸ் பண்ண முடியலன்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ணுவேன்? வெரி குட். இப்போ நீ இதை இன்ட்டாக மாற்றிடுவேன். இப்போ இதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்? அதாவது இதை முதல்ல ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கணும். ஓகேவா? இதை முதல்ல ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு இப்போ கொஷன் மார்க்ஸ் கொடுத்து 0 கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதையும் ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு கொஷன் மார்க் கொடுத்து 0 கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை இன்டீஜராகவே மாற்றலை, ஸ்ட்ரிங்காகவே மாற்றலை. இன்டீஜராக வச்சாலும் அக்செப்ட் பண்ணோம். பிகாஸ் தட் இஸ் ஹவ் உங்களோட சீனியர்ஸ் இதை பில்டு பண்ணியிருக்காங்க. சிஎல்லையே நிறையா சிஎல் செஞ்சுருக்காங்க. ஒரு சிஎல் இன்டீஜர் வாங்குறது, ஒரு சிஎல் ஸ்ட்ரிங்காக வாங்குறதுன்ட்டு. ஸோ நீங்கள் எதை பாஸ் பண்ணிங்கனாலும் அது ஒர்க் ஆகும். எதை கொடுத்தீங்கனாலும் அதனால் வந்து மாற்றி ஆன்சர் கொடுக்க முடியும். நல்லா இருக்குல்ல இது? ஸோ 5 - 3 கொடுப்போம். இப்போ இதை மைனஸ் கிளிக் பண்ணோம்னா ஆன்சர் வந்துருச்சா? 2. இது எப்படி வந்திருக்கும்னா, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 இங்கே போயிடும். கரெக்டாக? டபுள் கோட்ஸ்குள்ளே தான் 5 வரும். ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ரிங்கு. ஸோ இங்கே வந்து 1 வந்துருமா? ஸோ 2 3 கொடுத்தோம். இப்போது இது என்னவா மாற்றோன்னா, இதை வந்து 5ங்கிற நம்பராக மாற்றும். ஞாபகம் இருக்கா? இது வந்து இதை 3ங்கிற நம்பராக மாற்றும். ஓகே, 5ஆ 0ஆன்னு வரப்போ 5 தான் அது சூஸ் பண்ணோம். 3ஆ 0ஆன்னு வரப்போ அது 3 தான் சூஸ் பண்ணோம். 5 - 3 ஊருக்கே தெரியும், ஆன்சர் 2 தான். இப்போ இந்த 2 சிஎல்குள்ளே கொடுக்குறப்ப 2ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். புரிஞ்சுதா இது எப்படி வந்துச்சுன்ட்டு? இப்போ இன்ட்டுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து இன்னொரு மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்டு போடுறதுக்கு நம்ம இதை கொடுத்துக்கலாம். அடுத்தது சிஎல்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது வேர் n1ன்னு ஒரு இன்டீஜரை வச்சுக்க போகிறோம், ஆர் ஃப்ளோட்டு. சரி, நம்ம பரவாயில்ல இன்டீஜரை வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்டீஜர் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்படி கோலன் கொடுத்து இன்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்டீஜர் நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஈக்குவல் டு int of v1 இன்ட்டாக மாற்று. முடியலனா 0 எடுத்துக்கோ. புரியுதா? பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குல்ல? இந்த கோடை பார்க்கவே கொஞ்சம் க்ளீனாக தெரியுதுல்ல? இது இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப சிஎல்குள்ளே வந்து நம்ம ஈஸியாக n1 + n2ன்னு கொடுத்துக்கலாம். புரியுதா? இங்கே இப்போ இந்த வார்னிங் போயிடும். இப்போ n2 இல்லைங்கிறனால வருது. வேர் n2 ஈக்குவல் டு n2வும் ஒரு இன்ட்டு ஈக்குவல் டு int ஆஃப் சொல்லுங்கள். ஓகே,
ஸோ புரிஞ்சிச்சா இப்போ என்ன நடக்கும்ன்ட்டு v1 இங்கே வந்துடும், அது இன்ட்டாக மாறும், இதுவாக 0 முடிவு பண்ணி n1குள்ளே போயிடும். அதே மாதிரி தான் n2குள்ளே போயிடும். இப்போ n1 n2 ஆட் ஆகி CL ஆயிரும். புரிஞ்சுதா? இன்னும் உங்களுக்கு நல்லா பண்ணுன்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம், கம்பைண்டுன்ட்டு. கம்பைண்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கம்பைண்டு இன்ட்டாக வச்சுட்டு ஈக்குவல் டு n1 + n2 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ இங்கே மட்டும் ஸ்டார் போட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா இப்போ என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் என்ன அட்வான்டேஜ்னால், இந்த கம்பைண்டுங்கிறது வந்து நீங்கள் இங்கே இருக்கிற ஒரு அட்ஸ்டேட்டாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்லையும் டிஸ்பிளே பண்ணலாம். நீங்கள் வேணால் அலர்ட் எக்ஸ்ட்ராவாக வைக்கணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். புரியுதா? முதல்ல நடந்த 3மே நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே இதில் பண்ணிக்கலாம்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்படி பண்ணிங்கனாலும் 1ஐயும் 1 வேணாம் 12ஐயும் 2ஐயும் கொடுத்தனா ஆன்சர் வந்துடும். இப்போ என்ன இருக்கும், 12ங்கிறது இதுக்குள்ளே போயிருக்கும். அப்போது இது 12ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ 12ங்கிற நம்பராக 0வாங்கிறப்ப 12ங்கிற நம்பர் தான் n1குள்ளே இருக்கும். இப்போ n1ங்கிற ஒரு பவுலுக்குள்ளே 12 இருக்குது. அதே மாதிரி n2ங்கிற பவுலுக்குள்ளே 2 இருக்கும். இப்போ 12 × 2 24. 24ங்கிறது கம்பைண்டுங்கிற ஒரு பவுலுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும், இங்கே வந்து 24 தான் ரிட்டர்னே ஆகும். அப்போ 24 CL பண்ணுறப்ப 24ங்கிறது CL ஆகிடுச்சு. புரிஞ்சுதா இது ஃபுல்லாக? நீட்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே சரி, இப்போ நான் இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபைனலாக டிவைடுக்கு பண்ணணும். கரெக்டாக? இப்போ யார் சொல்ல போகிறீங்க ஃபுல்லாக? எனக்கு நீ சொல்கிறியா? என்னது இங்கே எதுக்கு கிஃப்ட் கொடுக்குற? இல்லை, எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுறேன்னு கேட்குறேன். இஃபை வந்து எங்கே நீ யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்குறேன். எதுக்கு? யாரு? ஓகே, நீலா ட்ரை பண்ண. ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறோம். உன் இஷ்டம், உனக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ சொல்லு. v1 என்ன v2? டபுள் ஸ்லாஷ் ஆப்பரேங்க. ஓகே, அது கொடுக்கலினாலும் ஒர்க் ஆகும், பட் பரவாயில்ல. இங்கே ஒரு டபுள் கோட், இங்கே ஒரு டபுள் கோட். ஓகேவா? பார்த்துருவோமா? யாருமே எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள்லாம் எதுக்கு துடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. பார்க்காமையே கொடுக்கலாமா? ஆன்சர் பார்த்துக்க என்ன வருதுன்ட்டு. இதுதான் ஆன்சராக வருது. இதுவே ஆன்சர். இப்போ நீயே பார்த்து கண்டுபிடி ஏன் இது ஆன்சராக வருதுன்ட்டு. டபுள் கோட்டு 2 டாட் மாதிரியா? 2 டாட்னா இது, இது கோலன், இந்த கோலன் ஸ்ட்ரிங்கா? இதுதானே சொல்கிற? இது எங்கே வைக்கலான்னு தோணுது உனக்கு? v1 பக்கத்தில் இதை வைக்கிறேன். இங்கேயா? இந்த இடத்துல வைக்கலாங்கிறியா? இங்கேயா? இரு பரமேஸ்வரி, நீ சொல்லாத. அவள் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை வைக்கணும்னு தான் நினைக்கிற. இதுவா நீ சொன்ன? இதை v2 பக்கத்துலேயே வைக்கணும்னு நினைக்கிறியா? இப்போ அதே மாதிரி 5ஐயும் 2ஐயும் கொடுத்து டிவைட் பண்ணி பார்ப்போமா? இதை கொடுத்து தான் பாருங்களேன், இதில் என்ன ஆகுது? இப்போ இப்படி வந்திருக்குது. நம்ம கொடுத்தது அப்படியே வந்திருக்கு. ஏன்? இதுக்கு ரீசன் சொல்லு. இப்போ நீ அதுவும் டபுள் கோட்ஸ், அது ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது அப்படியே தான் வரும். கரெக்டாக? அப்போது நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ எரர் வருது. இந்த எரர் என்ன தெரியுமா? நீ இந்த கோலன் ஸ்ட்ரிங்கை போட்டிருக்கில்ல, அதான் நீயே புரிஞ்சுக்கிட்ட. பார்த்தியா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 5ஐயும் இப்போ ஒரு 2ஐயும் போட்டு டிவைட் பண்ண ஆன்சர் வந்துருச்சா? ஆனால் 5/2 எவ்வளோ? 5/2 ஆன்சர் என்ன? வந்த ஆன்சர் என்ன? யாரும் சொல்லாதீங்க. நீலா நீயே சொல்லு, ஏன் அப்படி தப்பாக வந்திருக்கு? சொல்லு நீயே சொல்லு. அப்போ அதாவது இந்த இடத்துல நம்ம இன்ட்டாக மாற்றிருக்கோம். ஓகேவா?
இன்ட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு பாயிண்ட் எடுக்கவே இருக்காது கரெக்டாக. ஸோ அது பாயிண்ட் எல்லாத்தையும் விட்டதுனால 2.5 அந்த 0.5 விட்டுருச்சு. ஸோ இன்ட்டுக்கு பதிலாக ஃப்ளோட் போட்டோம்னா இந்த ரெண்டு இடத்துலையும் ஃப்ளோட்டுன்னு கொடுத்தோம்னா வந்துடும். இப்போ 5ஐயும் 2ஐயும் கொடுத்து டிவைட் கொடுத்திங்கன்னா 2.5 வந்துடும். ஓகே, இது நாட் நம்பர்னு வருது, ஏன்னா நம்ம ரெண்டு நம்பரே இல்லாத வந்து டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை வச்சு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவைட் எல்லாம் முடிச்சிடலாமா? எனக்கு இங்கே என்ன ஒரே ஒரு கொஷன்னா, ஏன் வந்து ஸோ ப்ளஸ் பண்ணலாம் வந்துருச்சா, மைனஸ் பண்ணலாம் வந்துருச்சா, இன்டூ பண்ணுவோம் வந்து விட்டது. கரெக்டாக ஆன்சரு ஆமாம். 25 × 12 வந்து 300. இதை நான் எப்படி யோசிச்சேன்னு சொல்கிறேன், என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிச்சிங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 25 × 10 வந்து 250, 25 × 2 வந்து 50, 250 + 50 300. யாரெல்லாம் இப்படி யோசிச்சிங்க? 3 பேர் யோசிச்சிங்களா? டிவைட் பண்ண என்ன 2.5யா? இல்லை 2.5 வராது, 2.08 தான். கம்ப்யூட்டர் தப்பு பண்ணாது, அதுதான் கரெக்டாக இருக்கணும். சரி, ஓகே. இப்போது நான் ஒரு கொஷின் கேட்க போகிறேன், யாரும் பதில் சொல்லக்கூடாது. பதில் தெரிஞ்சவங்கள கை மட்டும் தூக்குங்க. எனக்கு இப்போ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் இன்டூ டிவைட் ஒரே லைனில் வரணும். பதில் சொல்லக்கூடாது, கை மட்டும் தூக்குங்க. ஹர்ஷா நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? வெரி குட், வி ஸ்டாக் வைக்கணும். ஆல்ரெடி வி ஸ்டாக் இருக்கே. பட்டனுக்கு மேலே இல்லை நான் வைக்கிறேன், யாரும் பேசாதீங்க, அவள் ட்ரை பண்ணிட்டோம். வி ஸ்டாக்கு ஓகேவா? நான் இப்போ வி ஸ்டாக்கை திறந்துட்டேன். எங்கே வி ஸ்டாக் நான் க்ளோஸ் பண்ணுறது? இங்கே க்ளோஸ் பண்ணிட்டா எல்லா பட்டன்ஸுக்கும் கீழே. ஓகே, நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். நீ சொன்ன மாதிரி வி ஸ்டாக்குள்ளே போட்டேனா, ஆனால் இப்போயும் கீழே கீழே தான் வருது. இங்கேயா? இந்த இடத்துல இப்போ நான் போட்டுடுறேன். இப்போ என்னாச்சு? இப்போ ப்ளஸ் மட்டும்தான் தெரியுது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீ என்ன தெரியுமா பண்ணணும்? பர்ஃபெக்ட் வே டு லேர்ன் ப்ரோக்ராமிங் இதுதான். நம்ம ஒன்று நினச்சோம்னா அதை செஞ்சு பார்த்துடணும். ஓகேவா? இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதை ஏன் பண்ணுறோன்னு தெரியல, இவ பண்ணதுக்கு ஒரு லாஜிக்கான ரீசன் கூட இவகிட்ட இல்லை. சும்மா பண்ணி பார்க்கணும்னு நினச்சா தப்பில்லை, பண்ணி பார்த்துருங்க. இப்போ பண்ணோன்னே என்னாச்சு? ப்ளஸ் மட்டும் தான் வந்துச்சா? இதுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ரீசன் என்னென்னு யோசிச்சு பாரு பார்ப்போம். சரி, ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது கரெக்டாக? அப்போது இதோட அர்த்தம் என்ன? ப்ராக்கெட்டோட அர்த்தம் என்ன? ப்ராக்கெட் எதுக்கு நம்ம வச்சுருக்கோம்? ஒரு நிமிஷம் சொல்லிட்டோம். அப்போது இங்கே ஓப்பனாக இங்கே க்ளோஸ் ஆகுதுன்னா இது எல்லாமே என்ன ஆகிடுது? இது எல்லாமே ப்ளஸ்ஸுக்குள்ளே வந்துடுது கரெக்டாக? அதுதானே நீ சொல்லியிருக்க, இங்கே ஓப்பனாக இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்க. விச் மீன்ஸ் இது அத்தனையுமே இந்த ப்ளஸ்க்குள்ளே வந்துடுது. அப்போ இருக்கிறது ஒரே ஒரு பட்டன் தான் ப்ளஸ்ஸு, அதனால தான் ஒரே ஒரு பட்டன் ப்ளஸ் வந்திருக்கு. புரிஞ்சுதா? என்னது? என்ன ப்ராப்ளம்னா, நீ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் நடக்கும். நீ இப்போ கிளிக் பண்ண முடியறது ப்ளஸ் பட்டன் மட்டும்தான். ப்ளஸ்ஸுக்குள்ளே தான் இது இருக்குது. ப்ளஸ்ஸுக்குள்ளே போய் நீ எப்படி கிளிக் பண்ணுவேன்? ஆமாம், இப்போ நான் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இமீடியட்டாக என்ன நடக்கும்னா, ப்ளஸ்ஸுக்குள்ளே இருக்கிற இந்த லைன் நடக்கும் அண்ட் இந்த பட்டன் எல்லாம் க்ரியேட் ஆகிக்கும். அவ்வளோதான். இந்த பட்டன் கிளிக் நடக்காது இல்லை, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் தான் இதுக்குள்ளே இருக்கிறது நடக்கும். ப்ளஸ்ஸுக்குள்ளே இது டைரெக்டாக இல்லை, ப்ளஸ்ஸுக்குள்ளே ஒரு மைனஸ் பட்டன் இருக்குது, அந்த மைனஸ் பட்டனுக்குள்ளே தான் இது இருக்குது. ஸோ நான் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் மைனஸ் பட்டன்கிறது இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே போய் க்ரியேட் மட்டும் தான் ஆகும். அதை கிளிக் பண்ண முடியாதுல்ல, ப்ளஸ்ஸுக்குள்ளே இருக்கிற பட்டன் எப்படி கிளிக் பண்ணுவேன்? நீ அதை கிளிக் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இல்லை, நீ வந்து இந்த ப்ளஸ் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல அந்த பட்டனை க்ரியேட் பண்ணியிருந்தா அது டிஸ்பிளே ஆகும். நீ இது வந்து ஆக்ஷனுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஒரு நிமிஷம் எனக்கு கவனிங்க, இதை நீங்கள் கிளியராக கவனிச்சிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அவன் கேட்குறது ரொம்ப வேலிடான ஒரு கொஷின். இப்போது இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே மைனஸ் இன்டூ டிவைடில் வந்துருச்சு இல்லை, இந்த ப்ளஸ்ஸுக்குள்ளே மைனஸ் இன்டூ டிவைடெலாம் இருக்கிறதே தெரியலையே, இங்கே ப்ளஸ் மட்டும் தானே இருக்குது. அதுதானே நீ கேட்க ட்ரை பண்ணுற. நீ கேட்க ட்ரை பண்ணுறது இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் இது நடந்துடும், இதெல்லாம் நடந்துடும் கரெக்ட். இதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த மைனஸ் இன்டூ டிவைடில் க்ரியேட் ஆகணும் கரெக்டாக? அதுதானே இதோட அர்த்தம். இது நடக்கிறப்ப மைனஸ்னு ஒரு பட்டன் க்ரியேட் ஆகணும்ல, க்ரியேட்டே ஆகலையேன்னு நீ சொல்கிற கரெக்டாக? அந்த உள்ளே இருக்கிறது எப்படி கிளிக் பண்ணலான்னு கேட்குறேன், அதான் புரியுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்று பேக் எண்ட். பேக் எண்டுங்கிறது உங்கள் சிபியூக்குள்ளே நடக்கிறது, ஃப்ரண்ட் எண்டுங்கிறது உங்கள் ஸ்க்ரீனில் நடக்கிறது.
இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நீ கொடுக்குறதெல்லாம் உன் ஸ்க்ரீனில் நடக்கிறது. இந்த சி மாதிரி இருக்கிற ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குற பார்த்தியா, அதெல்லாம் உன் ஸ்க்ரீனில் நடக்கிறது உன் கண்ணுக்கு தெரியும். இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்குற பார்த்தியா, இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்குறதா பேக்கெண்டில் நடக்கிறது, அது சிபியூக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இந்த பட்டன் க்ரியேட் ஆனது உன்னோட ஸ்க்ரீனில் கிடையாது, உன்னோட ரேம்குள்ளே. அதுக்குள்ளே இருக்கிறது நீ எப்படி கிளிக் பண்ணுவேன், எப்படி ப்ரோக்ராம் எழுதுவ அதுக்குள்ளே இருக்கிறத கிளிக் பண்ணுறதுக்கு? அதுக்கு நீ ப்ரோக்ராமே எழுத முடியாது. ஓகேவா? புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? என்னது? பட்டனை உருவாக்கினவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இங்கே நீ சி ப்ராக்கெட் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால் நீ இந்த இடத்துல சி ப்ராக்கெட் போட முடியாது. ஒரு சி ப்ராக்கெட் தான் பட்டனுக்கு இருக்க முடியும். அப்போ நீ என்ன பண்ணானா, இந்த மாதிரி ஒன்று வைக்கவே முடியாதா, பட்டனுக்குள்ளே பட்டனை வைக்கவே முடியாதுன்னா வைக்க முடியும். அப்போ நீ என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துலையே கொண்டு போய் வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கோட் எழுதலாம். இந்த இடத்துலையே கொண்டு போய் நீ பட்டன் வச்சுன்னா அப்போ உனக்கு வந்து அந்த பட்டன்ஸ் வரும். ஆனால் வந்து நீ அவ்வளோ ஈஸியாக வைக்க முடியாது. அதுக்கு வந்து வேறு டைப் ஆஃப் கோட் இருக்குது. அதை கரெக்டாக பண்ணினா அதை நீ தேடி பார்த்து நான் சொன்ன மாதிரி ட்ரையல் அண்ட் எரரில் தான் பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே நீ இமேஜை வைக்கலாம், நீ இதுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பார்த்துருப்பில்ல சில பட்டனுக்குள்ளேயே வீடியோ ஓடிட்டு இருக்கும்ல. ஓகே சரி, பேக் டு ஹர்ஷா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லு. ஆமாம், அப்போ இந்த இடத்துல ஹெச்டாக் போடுவோம். இப்போ வந்துருச்சா? இதை நம்ம அன்டூ பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்னமோ நடந்துருச்சுன்னு பயமாக இருக்கா? ஹெச்டாக் தான் புரிஞ்சிருச்சா இப்போ உனக்கு? இப்போ போய் எல்லாத்தையும் நீ மாற்றிட்டு உட்காந்துருக்கு தேவையில்லை. கமாண்ட் Z அடிச்சுக்கிட்டே இரு. கமாண்ட் Z அடிக்கடிக்க எல்லாம் அதுவே அன்டூ பண்ணிக்கும். நீ பண்ண எல்லா தப்பையும் அதுவே சரி பண்ணிக்கும். ஓகேவா? விக்கு பதிலாக இப்போ ஹெச்சை போட்டால் ஒர்க் ஆகும்னு புரிஞ்சிருச்சா? இப்போது இந்த விக்கு பதிலாக ஹெச்சை மாற்றி விடுவோம், அவ்வளோதான். மாறிடுச்சா? இப்போ எப்படி நீயே கண்டுபிடிச்ச? குழப்பிட்ட. அது நீ குழப்பிட்டது பரவாயில்ல. ஆனால் இப்போ எப்படி நீயே கண்டுபிடிச்ச? யோசிச்சதில்லை பிரெயின். இது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, நீயே கண்டுபிடிச்சியா? நீயே தானே கண்டுபிடிச்ச. அவ்வளோதான். இதை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எரர் வரப்போ உன்னால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது தானே உனக்கு தோணுச்சு. இது ஏதோ பிரச்சனை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, நம்மளை சிக்க வச்சுட்டாருன்னு தான் நினச்சேன். அதானே உண்மையாக மைண்டில் ஓடிச்சு. இல்லை இப்படி சிக்கிட்டமே இது எப்படி பண்ணுவோன்னு திணறினதானே, இதை நம்மளால் பண்ண முடியாது தானே மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் வெறிக்க பார்த்துட்டே இருந்தானே பண்ண முடிஞ்சிருச்சு இல்லை. ஸோ இதுதான் எரர் வந்துச்சுன்னா உங்களால் அதை சால்வ் பண்ண முடியும். நம்பியா சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க. ஐ கேன் கேரண்டி யூ கண்டிப்பாக நீங்கள் அதை சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா?